ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு கிராமத்து ஸ்டைல் மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பேனை சூடு பார்த்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடணும். மினிமம் 5 டீஸ்பூன்ஸ் எண்ணெய். அதில் 2 பட்டை 2 லவங்கம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதில் 2 பச்சை மிளகா 2 காஞ்ச மிளகா போட்டு அப்புறம் அதை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ண வச்சிடணும். அப்புறம் அதில் சின்ன நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தம் போட்டு அதை நல்லா வதக்கி இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே அதில் இப்போது குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இதை நல்லா வதக்கிட்டு இதில் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இதை நல்லா வேக விடணும். அப்புறம் இது ஒரு 2 மினிட்ஸ் போல் வேக விட்டும்போது லைட்டாக சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிடணும். சால்ட் ஆட் பண்ணோடனே இது நல்லா கன்சிஸ்டன்சி ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் நல்லா அதை ரோஸ்ட் ஆகணும். அது இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கணும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனோடனே தான் நம்மளால் அதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ண முடியும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து இந்த கன்சிஸ்டன்ஸில் இந்த நெக்ஸ்ட் இதில் கொத்தமல்லி போட்டு அப்புறம் லைட்டாக ஒச்சக்கடலை பவுடர் ஆட் பண்ணிக்கணும். மினிமம் ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இப்போது அதே பேனில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கோலா உருண்டை ரவுண்ட்ஸாக நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ரவுண்ட்ஸாக கொண்டு வந்துடணும். அப்புறம் இதை கடாயில் பேனில் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு டார்க் ரெட் ப்ரௌன் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். நீங்களே பார்ப்பீங்க அதோட டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வேணும். அண்ட் இதுதாங்க லாஸ்ட் அவுட்புட். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை பிரியாணிக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.